வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 15. ஒரு வழியாக 14 எபிசோடு கடந்து 15வது எபிசோடுக்கு கால் எடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். நாம என்னடா பெரிய பெரிய எல்சியூ, என்ன எல்சியூ? SACCU தெரியுமா? SA சந்திரசேகர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அந்த படத்தோட கதை இதுதாங்க. அப்பே பண்ணியிருக்காரு. நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்லாம் இப்போ வந்த பையன் 1986 நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்த விக்ரம் படத்தை எடுத்துட்டு திரும்பி இன்னொரு விக்ரம் படத்தை பண்ணிட்டாரு. நம்மால் அப்படி இல்லைங்க. 1963 வந்த ஒரு படத்தோட கதையை எடுத்து அதை 1997 விஜயோட படத்துல ஒன்ஸ் மோர்ல லிங்க் பண்ணி ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லயே கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம இந்த படத்துல விஜயோட பேரு SA சந்திரசேகர் அவரு மட்டும் டைரக்ட் பண்ணா, எதுக்குடா விஜய்க்கு இன்னொரு பேர் வச்சுக்கிட்டு, விஜயோட பேரு விஜயாவே இருக்கட்டுமே, அதுக்கு எதுக்கு உட்காந்து யோசிச்சு ஒரு பேரை கண்டுபிடிச்சு வைக்கிறதுக்கு, விஜய் தானே, விஜயே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி அஞ்சு அரவிந்த் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த பூவை உனக்காக ஹீரோயின் நடிச்சாங்கல்ல, அவங்க பேரும் அஞ்சு அரவிந்த். என்ன பேர் வச்சுக்கலாம்? அஞ்சுவே வச்சுக்கலாம், அஞ்சுவே போட்டுரு அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை சிம்ரன் இந்த படத்துல அறிமுகங்க. சிம்ரன் இந்த படத்துல தான், விஜயோட படத்துல தான் ஃபர்ஸ்ட் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா கவிதாங்கிற பேர் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் SA சந்திரசேகர் ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருக்காரு. அவர் பேர் ராஜசேகர். எல்லா படத்துலயும் ஒன்னு ராஜசேகர்னு வைக்கிறாங்க, சந்திரசேகர்னு வைக்கிறாங்க. இதை தாண்டி வேற அப்பா கேரக்டருக்கு ஒரு பேரே யோசிக்க மாட்டாங்க போல. ராஜசேகரா யூஸ் பண்ண போன படத்துல, இந்த படத்துல அதே போட்டுரு அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல முக்கியமான நபர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த படத்துல செல்வம் அப்படிங்கிற பேரு. அப்புறம் சரோஜா தேவி நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன பேருனா சாந்தா அப்படிங்கிற பேரு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? என்னன்னா நான் சொல்றேன், நடுவில் சொல்றேன். எப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா, விஜய் ஒரு பணக்கார வீட்டு பையன். அவங்க அப்பா அமெரிக்காவில் இருக்காரு. இவர் இங்க ஊட்டிலையும் கோயம்புத்தூர்லயும் தங்கி அங்க இருக்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ஆபீஸ்ல ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எப்படின்னா ஒரு பிளே பாய் மாதிரி. இன்ட்ரோ காட்டும் போது எப்படி காட்டுறாங்கன்னா, நிறைய பொண்ணுங்க கிட்ட போயிட்டு, நீங்க லெஃப்ட்ல பார்த்தா சமந்தா, ரைட்ல பார்த்தா தமனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி, இப்ப டைம்ல பேசுற மாதிரி. அந்த டைம்ல சில ஹீரோயின்ஸ் பேர்லாம் சொல்லி இந்த மாதிரி இருக்கீங்க, சங்கவி எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க லெஃப்ட்ல பார்த்தா சங்கவி மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் வளைஞ்சிட்டு இருக்கிறப்ப எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம விஜய் பிடிச்சிருது. காதல்ல விளைறாங்க. சில பெண்கள் இதை நார்மலா எடுத்துட்டாலும் அதுல இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அஞ்சுன்னு ஒரு பொண்ணு ரொம்பவுமே சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப அந்த இன்ட்ரோ சீன்ஸ் எல்லாம் விஜய்க்கு அவங்க அப்பா எடுத்தாலே ஒரு மாதிரி எடுப்பாங்கல்ல, கொஞ்சம் 18+ மாதிரிலாம் ஜோக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க இதுலயும் போடுறாங்க. நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்லா வளைஞ்சு பேசுற ஒரு ஆள் தான் நம்ம விஜய். இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவங்க கம்பெனி என்ன ஆகுதுன்னா பிரச்சனைல வந்துருது. இந்த மாதிரி கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இல்லைன்னா பேங்க் கைப்பற்றிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பாவோட கையெழுத்து போட்டா அவங்க அப்பா கொஞ்சம் பணம் கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்க அப்பா கூப்பிடுறாங்க. அப்பதான் பேசுறாரு சந்திரசேகர் கிட்ட. ஆகிய ராஜசேகர் கிட்ட அவங்க விஜய் பேசுறாரு. சரி நான் வந்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஊருக்கு யார் வராங்கன்னா அவங்க மாமா மணிவண்ணன் அவர் தான் வராரு. வந்த உடனே ஏங்க நீங்க வந்தீங்க, அப்பா எங்கன்னு கேட்டப்ப, தம்பி இந்த மாதிரி போன வீக் ஒரு ஃபிளைட் அமெரிக்கால ஆக்சிடென்ட் ஆச்சுல. ஆமா, அதுல போனவங்க யாருமே உயிர் தப்பவே இல்லைல்ல. ஆமா பார்த்தேன், அதுலதான் அப்பா இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் அப்படியே கதறி அழுகுறாரு. அழுதுட்டு சரி ஓகே, இனிமே என்ன பண்ண முடியும், அடுத்து நம்ம கம்பெனி தான் பார்க்க முடியும், நம்மளை நம்பி ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி ஒரு அப்பாவை ஹையர் பண்ணலாம் நடிக்கிறதுக்குன்னு சொல்லும்போது நடிகர் திலகத்தை ஹையர் பண்றாங்க. அவர் ஒரு சத்தியலோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியோர் இல்லத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க போயிட்டு பாக்குறப்ப சரி ஓகே, சென்னைக்கே பாக்குறாங்க. சென்னையில தான் ஒரு ஆள் கிடைப்பாங்கன்னு சொல்லி சென்னைக்கே தேடுறாங்க. சென்னையில தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப செல்வம் அங்க இருக்காரு. போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோனே, சரி ஓகே ஒத்துக்கிறேன்னு சொல்லி, எதுவும் பிரச்சனை வராதுல நான் வரேன்னு சொல்லிட்டு வராரு. அப்ப கலாய்க்கிறாங்க, நடிக்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் நம்ம சிவாஜியை வம்பிழுக்கிறாங்க அந்த டைம்ல. அப்புறம் அடியும் வாங்குறாரு மணிவண்ணன் அப்பப்ப சிவாஜி கிட்ட. சோ செல்வம் ஒத்துக்கிறாரு. விஜயும் கூப்பிட்டு வந்துடுறாரு. பேங்க்லாம் வந்துடுறாங்க. இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க. இங்கிலீஷ் தெரியாதா, நான் மூக்குல கை வச்சா எஸ் சொல்லு, காதுல கை வச்சா நோ சொல்லு அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப எஸ் நோ மாத்தி மாத்தி சொல்லி குழப்புது. அப்புறம் அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆப்போசிட்ல இருக்காங்களாம். அப்ப நம்ம செல்வம் இங்கிலீஷ்ல செம்மையா பேசுறாரு. அப்படியே இவங்க விஜயும் மணிவண்ணனும் பார்த்து ஷாக்கா வராங்க. ஐயோ வாத்தியாரே நீங்களா அப்படின்னு எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கோட் ஷூட் எல்லாம் போற காமெடி எல்லாம் நல்லா இருக்கும். இவங்களுக்குள்ள வர காமெடி போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ரோட்ல நிறைய பொண்ணுங்களை விஜய் பாப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப, என்னப்பா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்துச்சு, இதை லவ் பண்றேன்னு நினைச்சேன். செகண்ட் ஒரு பொண்ணு வந்துச்சு, சரி லவ்வை தாண்டி ஏதோ ஒரு செட்டப் வச்சிருக்கேன்னு நினைச்சேன். சரி மூணாவது ஒரு பொண்ணு வந்துச்சு, என்ன 2 தானா இல்ல 3, அந்த மாதிரி போயிட்டே இருக்கே, நீ யாரை லவ் பண்றேன்னு கேட்கும்போது, லவ் எல்லாம் எதுவும் இல்லப்பா, நான் என்னன்னா இந்த மாதிரி எல்லா பொண்ணுகிட்டையும் இப்படிதான் நான் சும்மா ஜாலியா பேசுவேன், அது லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே பிளாஷ்பேக்ல யோசிக்கிறாரு. அப்படியே பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை லிங்க் பண்றாங்க. அங்கதாங்க SACCU இருக்கு சொல்றேன். சோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நானும் அப்படிதான் இருந்தேன், அப்படிலாம் வச்சுக்காதுன்னு சொல்லும்போது அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா,
அஞ்சுன்னு ஒரு பொண்ணுகிட்ட இவர் வந்து வலிஞ்சு பேசுறத அவங்க அப்பா பார்த்து வேலையை விட்டு அந்த பொண்ணு தூக்கிடுறாங்க. அப்போ வந்து அஞ்சு கிட்ட போயிட்டு விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி போனா போட்டு உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன் என்னன்னு சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்லாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வந்து இதெல்லாம் சீசா எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டுக்கு ரொமான்டிக் பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்பதான் ஒரு பாட்டு வருது, ஊட்டி மேல பியூட்டி உன் பேரு என்னம்மா அப்படி கேளு பாட்டி என் பேரு பாத்திமா அப்படின்னு அந்த பாட்டு இந்த பாட்டுல தான் வருது. சோ இந்த அஞ்சு யாருன்னா பூவை உனக்கு ஹீரோயினா நடிச்சிருப்பாங்கல்ல, லவ் ஃபெயிலியர் ஆயிடும்ல விஜய்க்கு. சோ அந்த வசனம் வந்து இதுல அஞ்சுகிட்டே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி லவ்னா வந்து ஒரு காதலுங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி இல்ல, இது எப்படின்னா காதல் ஒன்றும் பரீட்சை கிடையாது, ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டா இன்னொரு வாட்டி எழுதி பாஸ் ஆகிறதுக்கு அது ஒரு ஃபீலிங்ஸ், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா அப்படின்லாம் அஞ்சுகிட்டே பார்த்து கேட்கிறாரு. இது நான் சொன்னமா என் ஓன் டைலாக்மா அப்படின்லாம் சொல்லி அந்த படத்தை இங்கேயும் லிங்க் பண்றாங்க. இப்ப அந்த அஞ்சு வந்து ரொம்ப சீரியஸா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா. எடுத்தோடனே எங்க அம்மா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி பேச்சு எடுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லும்போது எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அவனே ஒரு பொறுக்கி பையன் எல்லா பொண்ணு சுத்திட்டு இருக்கா, நீ என்ன அவங்கள சுத்திட்டு இருக்க அதெல்லாம் தேவைன்னு சொல்லும்போது அஞ்சு வந்து கிளம்பி இந்த மாதிரி நான் லவ் பண்றதான்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்கிறப்ப, இட்ஸ் ஜஸ்ட் ஜாலியா நான் வந்து பேசிட்டு இருந்தேன், இதை நீ போயிட்டு சீரியஸா எடுத்துக்கலாமா, நான் நினைச்சு தப்பா பேசியிருக்கேனா, இதை லவ்னு சொல்லிட்டு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு ட்ரெயின்ல முன்னாடி விழுந்து செத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து வந்து செல்வம் வந்து செல்வம் அவங்க அப்பா இல்ல தத்து அப்பா அவங்க வந்து தத்தப்பா கூட இல்ல நடிக்க வந்த அப்பா வந்து போய் கொடுக்குறாரு. நியூஸ் பேப்பர் பார்த்த உடனே இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லும்போது, நீ காரணம் இல்ல ஆனா நீயும் ஒரு காரணம் தான், நீ வந்து விளையாட்டா பேச போய் பாரு எப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது விஜய் வந்து ஃபீலிங்ஸ் ஆகுறாரு. அப்போ வந்து தான் செல்வம் வந்து பிளாஷ்பேக் சொல்றாரு, நானும் ஒரு காலத்துல என்ன தெரியுமா பண்ணேன், ஒன்ன மாதிரி தான் எல்லா பொண்ணுகிட்டையும் ஜாலியா பறவைகள் பல விதம்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து என் லைஃப்ல வந்தா சாந்தா, அவ வந்து அவ தான் வேணும்னு சொல்லி நான் பிடிவாதமா இருந்தேன், ஆனா அவ என்ன லவ் பண்ணவே இல்லை, என்னை வந்து கெட்டவனாதான் அவ பார்த்துட்டு இருந்தா, அவங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்து இது பண்ணி மிரட்டி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன், அவங்க மிரட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவான்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்க போச்சு. அந்த டைம்ல வந்து பயந்தா ரொம்ப. அப்ப நான் முடிவு பண்ணேன், என்னைக்கு உனக்கு வந்து என்னை பிடிக்குதோ அன்னைக்குதான் உன் கூட இருப்பேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாந்தாவோட மனசுல இடம் பிடிக்க நான் நல்லவனா மாறினேன். அப்புறம் விதி விளையாடிடுச்சு, நான் வந்து விளையாட்டா பேசின பெண்கள் வந்து என் வாழ்க்கையை விளையாடிட்டாங்க, அவங்களால வந்து எங்களுக்குள்ள பிரிஞ்சுட்டோம் நாங்க 2 பேரும், 30 வருஷமா பிரிஞ்சு வாடிக்கிட்டு தவிச்சு கொண்டிருக்கிறேன், அவளை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், என்னன்னா பெண்களோட காலையிலேயே ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு பெண்கள் எல்லாம் பின்னாடி ஏத்திக்கிட்டு சரக்கு போய் வாங்கிட்டு இருக்கிறப்ப அங்க வந்து நம்ம சரோஜா தேவி ஆகிய சாந்தா வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்துட்டு விஜய பலார்னு அரைவா, பீர் பாட்டில் கீழே விழுந்தோடனே பலார்னு அரைஞ்சிருவாங்க. ஏண்டா பொண்ணுங்களை இப்படி ஏத்திக்கிட்டு எல்லாத்தையும் கெடுக்கிறியா நீ, பணக்கார வீட்டு திமிரு காட்டுறேன்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேவலமா நினைச்சிட்டு போயிடுவாங்க. அதை விஜய் கண்டுக்க மாட்டாரு. இப்ப இந்த போட்டோ எடுத்து யாருப்பா அந்த சாந்தான்னு காட்டுறப்ப இந்த போட்டோ பார்த்தோன்னே இவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் வந்துடும். அப்புறம் அவங்க அந்த இடத்த போயிட்டு விஜய் வந்து பார்க்க போயிட்டு சரி எப்படியாச்சும் அப்பாவையும் சாந்தாவையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு 2 வாரம் இந்த மாதிரி காணாம போனதால நம்ம விஜயோட அப்பா வந்து எங்க போனேன், நான் வந்து நடிக்க தான் வந்தேன், ஆனா நீ உன்னை பையனை தான் பாக்குறேன், என்கிட்ட சொல்லாம கூட போறியான்னு சொல்லும்போது நான் எங்க போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நதி எங்கே போகிறது கடலை தேடி அந்த பாட்டு பாடுறாரு. பாடும்போது டக்குன்னு பாத்தியா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி கணேசனோட ஆக்டிங் எப்படி செம்மையா இருக்கும். நல்லா இருக்காளா, சாப்பிட்டாளா, என்னை பத்தி கேட்டாலா அந்த மாதிரி கேட்டிருக்கும் போது உங்களை பார்த்தா உங்களை பேச்சு எடுத்தாலே அடி வெளுத்து விடுறாங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, 30 நாள் மட்டும் பொறுங்க, நான் எல்லா பிளானும் போட்டு சேர்த்து வச்சேன்னு சொல்லும்போது 30 வருஷம் வெயிட் பண்ணேன், 30 நாள் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரும் ரொம்ப தவிக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல வர சீன்ஸ் எல்லாமே ஜாலியா காமெடியா சூப்பரா எடுத்திருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவர் அங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கதான் சார்லி வராரு, காமெடிலாம் நடக்குது. அந்த ரசிகன் படத்துல வந்து சோப்பு காமெடிலாம் அங்க திரும்பி இங்க நினைவூட்டுறாங்க, ஒரு மாதிரி சீனா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாந்தாவோட மனசுல எப்படி இடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப பேரலா இங்க சிம்ரன் ஆகிய கவிதா வந்து வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்து வேலையில ஜாயின் பண்ண வைக்கிறாங்க, பர்சனல் அசிஸ்டண்டா ஒரு பொண்ணை போடுறாங்க. 19 வயசு தான் பொண்ணு. சிம்ரன் அந்த படத்துல அறிமுகம். அப்ப விஜய் கிட்ட போயிட்டு வழிகிறாங்க, பேசுறாங்க, உங்க கண்ணை பார்த்தாவே பல லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக காமெடி எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம விஜய்க்கும் நம்ம கவிதா மேல லவ் வந்துருது. லவ் வந்து 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்த்தா அந்த கவிதா யாரு தெரியுமா, அஞ்சு செத்தாங்களே அந்த அஞ்சுவோட தங்கச்சி தான் கவிதா. அவங்க அம்மா வந்து பிளான் போட்டு உங்க அக்காவை கொண்டுட்டான் போய் பழி வாங்க அப்படின்னு சொல்லி பழி வாங்குறதுக்கு வந்தவங்க தான் கவிதா. இந்த மாதிரி ஏமாத்தி லவ் பண்ணிட்டு அவங்களை கூட்டு வந்து விஷத்தை கொடுத்து கத்தி எடுத்து சொருவி அந்த மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு டைம்ல வந்து ஒரு பில்டிங் மேல எது பண்ணாலும் செய்வேன்னு கேட்கும்போது நான் செய்வேன், நான் நீ என்ன லவ் யூன்னு சொல்லி நான் இங்க குதிச்சிருவேன்னு சொல்லி முட்டாள்தனமா விஜயம் குதிக்க அங்க ஒரு ட்ரெஸ் வந்து இதுல மாட்ட டக்குன்னு காப்பாத்து கவிதா காப்பாத்து அப்படின்னு கத்த. அப்புறம் டக்குன்னு கவிதா வந்து மனசு மாதிரி மேல காப்பாத்திடுவாங்க. அப்புறம் லவ் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நைட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் தோத்துட்டேன் விஜய், நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சுட்ட, ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லவ் வந்துடுது. அது அவங்க அம்மாவுக்கும் தெரியுது, இவங்க வீட்டுக்கும் தெரிய வருது. இந்த டைம்ல வந்து நம்ம
விஜய் வந்து நடிக்க வந்த அப்பாவை வந்துட்டு தத்தெடுத்து அப்பாவே மாத்தலாம்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த டைம்ல தான் ஒரு உண்மை தெரிய வருது. அந்த கையெழுத்து போட்டு பணத்தை கொடுக்க வந்தப்ப செல்வம் வந்து அவரோட சொத்து, சென்னையில் இருக்க சொத்தை தான் ஃபுல்லா வித்து இந்த கம்பெனிக்காக வச்சிருக்காரு. அப்பதான் சொல்றாரு, நீ என்ன இப்ப தத்து இருக்கிற, ஆனா நான் வந்து என்னைக்கு உங்ககிட்ட அப்பாவை நடிக்க வந்தனோ அன்னைக்கே நான் உன்னை பையனா தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா சேர்றாங்க. அப்பதான் அங்க வந்து ஒரு பாட்டு வருது, சின்ன சின்ன காதல், ஹே கண்ணுக்குள்ள காதல். அந்த பாட்டு ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு அந்த இடத்துல வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கும் விஜய்க்கும் அப்புறம் கவிதாவுக்கும் கல்யாணம்னு. அப்புறம் அவங்க அம்மா வந்து திட்டிட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி என்ன பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறீங்க, என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண முடியாது, என்கிட்ட கேட்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்து சரோஜா தேவி ஆகிய சாந்தாவை வந்து மனசை மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல பொறுக்கி பொறுக்கி பொறுக்கின்னு கூப்பிட்டு இருந்த சாந்தா வந்து ஒரு டைம்ல வந்து பையனா நினைச்சு, சரி உன்னோட அவங்க வீட்டுல வந்துட்டு இந்த சாப்பாடு இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்கிறப்ப எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கல்யாண நாள், அதனால வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்க அவங்க கேட்கும்போது அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க 30 வருஷமா சொல்லும்போது, அப்படியா நான் வந்து அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ண சாந்தா போறாங்க. அங்க போனா அம்மா விஷயத்துல வந்து நம்ம செல்வம் வந்து உட்காந்துருக்க, இந்த மாதிரி புரிஞ்சுக்கோமா, நானே இந்த மாதிரி பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாத சொல்லும்போது என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. இப்படி திரும்பி பார்த்தா அப்படியே 2 பேரும் அப்படியே நீங்களா நீங்களா செல்வம் சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்றாங்க. சேர்ந்து அவங்க அந்த ஆக்டிங்லாம் அப்படியே சூப்பரா பண்றாங்க. 2 பேரும் சேர்றாங்க. அப்போ வந்து செல்வம் வந்து சொல்றாரு இந்த மாதிரி விஜய் கிட்ட, நான் சிம்ரனையும் ஒன்னையும் ஐ மீன் சிம்ரன் இல்ல கவிதாவையும் ஒன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுது. இந்த மாதிரி கூட்டு வந்துருவோம் பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வர, அவங்க அம்மா வந்து நீ போற கல்யாணத்துல போயிட்டு துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுட்டு வந்துடுற, உங்க அக்காவுக்காக நீ தான் பழி வாங்கன்னு சொல்லும்போது அவங்க துப்பாக்கி எடுத்து வந்து விஜயை ஷூட் பண்ணலான்னு போறப்ப காதல் தான் ஜெயிக்குது, ஐ லவ் யூ என்னால ஷூட் பண்ண முடியலன்னு சொல்லி அங்க வந்து 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இந்த டைம்ல சம்மந்தமே இல்லாம ஆட்டோ பிடிச்சி கவிதாவோட அம்மா வந்துட்டு அவங்களும் மாறிடுறாங்க. அவங்க எப்படி மாறுறாங்க, ஏன் மாறான்னு சொல்லிட்டு ஒரு சீனே வைக்கிறது இல்லை, சும்மா ஆட்டோல ஒரு சீன் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கூட்டத்தோட கூட்டமா நிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துலயே வந்து 2 பேருக்கு இவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. ஏன்னா விஜய் சொல்லிடுவாரு உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ஸோ கவிதாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்குது, சாந்தாவுக்கும் செல்வத்துக்கும் கல்யாணம் நடக்குது. ஹாப்பி எண்டிங்கா காதலை காதலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படின்னா, இருவர் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு 1963 ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படத்துல தான் இந்த மாதிரி செல்வம் வந்து பிளாஷ்பேக் சொல்றாருல, அந்த எல்லாமே வந்திருக்கு. அந்த கதையும் அப்படியே அந்த கதையோட சேர்த்து இப்போ ஒரு கதை எழுதி அந்த கதையும் 2த்தையும் லிங்க் பண்ணி ஒரு புது கதையை உருவாக்கி அந்த டைம்ல விட்டுருக்காங்க. 1997லயே ஆக்சுவலா அது பண்ணியிருக்காங்க. விஜய்க்கும் அப்புறம் சிவாஜி கணேசன் 2 பேரும் அப்பா பையனா நடிச்சது வந்து அந்த காம்போலாம் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த படையப்பால ஒரு கெட்டப்ல பார்த்துருப்போம்ல நம்ம சிவாஜி கணேசன், அதே மாதிரி கெட்டப்ப தான் எழுதியிருக்காரு நம்ம ஸ்டைலா. இது இன்னொரு சைடு எப்படின்னா, அந்த ஆக்டிங்கோட டிஃபரன்ஸே தெரியுது. ஒரு டைம்ல வந்து ஆக்டிங்னா ரொம்ப எக்ஸ்பிரஷன் காட்டணும், ரொம்ப அப்படி கண் அப்படி பண்ணணும், ரொம்ப அந்த ஒவ்வொரு காதலை வெளிப்படுத்ததா இருக்கட்டும், இல்ல சிரிப்பா இருக்கட்டும், இல்ல காமெடியா இருக்கட்டும், இல்ல ஒரு அழுகை சீனா இருக்கட்டும், இல்ல கோவப்படுற சீனா இருக்கட்டும், எல்லாமே இந்த டிராமால தியேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஓவர் எக்ஸ்பிரசிவ்ல இருந்து குறைஞ்சு வந்து நார்மலா ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆக்டிங்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த படத்திலே 2த்தையும் பார்க்க முடியுது. விஜய் கூட நடிக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி நடிக்கிறதையும், இவங்க சரோஜா தேவியும் சிவாஜி கணேசனும் நடிக்கிற ஆக்டிங்கும் 2த்துக்குமே வித்தியாசம் தெரியுது. ஆனா 2த்தையுமே குறை சொல்ல முடியாது, 2மே சூப்பர் ஆக்டிங் தான், நல்லாவே ஆக்சுவலா பண்ணிருப்பாங்க. இன்னொன்று மியூசிக் வந்து தேவா வந்து இந்த படத்துலையும் எல்லா பாட்டுமே பக்காவா போட்டிருப்பாங்க. எல்லா சாங்குமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லாவும் இருந்துச்சு. ஸோ ஒரே மாதிரி டெம்ப்ளேட்ல வந்து எஸ் சந்திரசேகர் வந்து எப்பவுமே படம் எடுத்துட்டு இருப்பாரு அவங்க விஜயோட பையனை வச்சு. ஆனா இந்த படம் வந்து கதை வந்து வேற ஒருத்தவங்க சண்முக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க, வசனம் வேற ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. திரைக்கதையும் அதுக்கப்புறம் இயக்கமும் தான் எஸ் சந்திரசேகர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இருவர் உள்ளம் படம் இருக்குல்ல, அந்த படத்தோட திரைக்கதை யார் பண்ணியிருக்காங்க, எம் கருணாநிதி, அவர் தான் அந்த கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கதையே லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க வந்து பொன்மனம் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு நாவலோ இல்லை புக்கோ என்னன்னு தெரியல, அதுல இருந்து தழுவிதான் அந்த கதையை எடுத்திருக்காங்க. அதை இவங்க எடுத்து இதோட சேர்த்து லிங்க் பண்ணி போட்டது வந்து அந்த டைம்லயே SACCU எஸ் சந்திரசேகர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷங்க அந்த படம். அவ்வளவு பெரிய படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா 2 படத்தையும் லிங்க் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு டைம்ல இடத்துல போர் அடிச்சாலும் இன்னொரு டைம்ல அந்த 2த்தையும் லிங்க் பண்ணி அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் எங்க வைக்கணுமோ கரெக்டா எங்க வச்சு அந்த மாதிரி நிறையவே சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. ஃபைட் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்கங்க இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்தா, ஏன்னா ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நிறைய படம் விஜய் படம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஃபைட் சீன் இல்லாம இந்த படத்தையும் கொஞ்சம் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஆனா சின்ன சின்ன ஃபைட் தேவைப்படதான் தெரிஞ்சு. மற்றபடி ஓவராலா இந்த படம் ஆக்சுவலா நல்ல படம் தான், நிறைய பேர் பார்த்துருக்கலாம்.
திரும்பி ரீவாச் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்துல நோட் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைம்ல 2 படத்தை லிங்க் பண்ணிருப்பாங்க. இந்த டைம்ல தான் லிங்க் பண்ணி அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டா, பழைய சாங்ஸ் எல்லாம் போட்டா இளையராஜா வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு, காப்பிரைட்ஸ் வருது, இல்ல வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த டைம்ல எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. எப்படி பர்மிஷன் கேட்டிருப்பாரு, இல்ல அந்த டைம்ல எல்லாம் டேக் இட் ஈஸியா தான் பண்ணிருப்பாங்க. ஓகே நீ பண்றியா, நீ பண்ணிக்கோ, நான் பண்றேன், நான் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பேமெண்ட் பண்ணாங்களா என்னன்னு நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்க வேணா ரிசர்ச் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி இந்த படம் ஒரு நல்ல படம் தான். இந்த படம் நீங்க பார்க்கணும்னா யூடியூப்ல அவைலபிளா இல்லைங்க. ஸோ நீங்க பார்க்கணும்னா பிரைம்ல தான் இருக்கு. யூடியூப்ல நானும் தேடி பார்த்தேன், காசு கட்டி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி நீங்க டெலிகிராம்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த படத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த கீழே ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஹைப் ஆகும், நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அவ்வளவுதாங்க. மற்றபடி இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு, இந்த படம் வந்து நல்லதா இருந்துச்சு. ஸோ நல்லா ஜாலியான வைபான ஒரு படம், நல்லா பெரிய படம் வேணும், இல்லை எல்லா காமெடியும் வேணும், கலந்து வேணும்னா இந்த படத்தை ஆக்சுவலாக நீங்க பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நாய்ஸியா கொஞ்சம் இருந்திருக்கும் அங்கங்க, இந்த தவளை கத்துறது, அப்புறம் இந்த குவைன்னு ஒரு பூச்சி கத்திட்டு இருக்காது ஒன்று எல்லாம் கேட்டிருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க.